வெல்கம் டு மீனாவின் கைமணம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு கேரட் சீவி நான் காய வச்சுருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு 2 நாள்லேயே காஞ்சது. நெல்லிக்காய் சாதம், பச்சை மிளகாய் நம்ம இதெல்லாம் போட்டு சாதம் வடித்தும் நான் அந்த மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக வறுத்து பொடி ஹெல்த்து மோரில் கலந்து குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குழந்தைங்களுக்கு தேனில் கலந்து கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி பொடி பண்ணிட்டு இந்த நெல்லிக்காய் அப்போ நல்லா காய வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு பொடி திரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாக துவரப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பூண்டையும் நல்லா நச்சு ட்ரையாக வறுத்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு தேவையான தூள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தூள் பெருங்காயம் போட்டு சுவையான நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக உடனே நெல்லிக்காய் பொடி தயார். ஒரு அரை நாள் செலவு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலே கிடச்சிரும். பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்கிறது எப்போவாது ஒரு தேவைக்கு வாங்கிக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் கிலோ 40 ரூபா இந்த மாதிரி விற்கிறது. வெயில் அடிக்கிற நேரத்தில் டக்குன்னு வச்சா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டீஸ்பூன் போடும்போது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் நல்லது. காலையில் மோரில் கலந்து குடிச்சிக்கலாம். ஒரு 2 நாள் மாற்றி உங்களுக்கு பொடிகள் தேவைப்படும் நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வரும். நம்மளுக்கு வீட்டில் சுவையான சாதத்தில் நெய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் எண்ணெய்க்காய் வச்சுருந்து வாழைத்தண்டும் பொரித்து டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் சாதத்தில் போட்டு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போனாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அதான் வீடியோ போட்டிருக்கேன். ட்ரிங்க்குக்கும் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் அந்த பொடி நம்ம தனியாக நுணுக்கி வச்சுருந்த பொடியும் வார்ம் வாட்டரில் போட்டு கொஞ்சம் தேன் கலந்தும் குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒரு நாள் விட்டு மாற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு பின்னாடி நோய் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக இந்த மாதிரி குடிச்சிட்டு கொய்யா ஜூஸ் எதுனாலும் மாற்றி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிட்டே இருங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் நெல்லிக்காய் பொடியும் ரெடி.